கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். புதிய ஜீவனையும் புதிய கிருபைகளையும் கர்த்தர் தந்து நம்ம இந்த நாளிலும் நம்ம வழி நடத்துவார். இந்த நாட்டு தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 23 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அன்பானவர்களே, அழகான ஒரு ஒப்புவமையை நம்ம இதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்த்து அவர் சொல்கிறார், நாம் அவருடைய ஆடுகளும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய மந்தைக்குள்ளே அவரோடு கூட இருக்கிற ஆடுகள். அவரே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு முன் சொல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம புல்வெளிகளில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். மேய்ப்பின் கடைசி வர பாருங்கள், ஜீவனை கொடுத்தாவது தன்னுடைய ஆட்டை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஜீவனை பார்க்கிலும் அந்த ஆடுகளின் ஜீவன் அவருக்கு பெரிதாக இருக்கிறது. எனக்கு அன்பார்வர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட அவர் அப்படியே பார்க்கிறார். நமது ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. இந்த நாளிலும் கூட அப்படியே நம்ம அவர் அன்பு கூர்ந்து நடத்துகிற நல்ல மேய்ப்பராக அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு முன் செல்லுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு வழி நடத்துகிறார், மந்தைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். எந்த ஒரு சத்துருவமை தொடாதபடிக்கு கடிமணி போல காத்து கொள்ளுகிறார். அன்பார்வர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியே இயேசு கிறிஸ்து செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நல்ல மேய்ப்பனாக உங்களோடு கூட இருந்து இந்த நாளிலும் நம்மை நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துவார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. எந்த ஒரு குறைவும் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.